பிறமொழியினுடைய மோகத்தின் காரணமாக, பிறமொழியினுடைய ஆதிக்கங்களின் காரணமாக நம்முடைய தாய்மொழி மெல்ல மெல்ல நம்முடைய தமிழர்களுடைய இடமிருந்து கொஞ்சம் இடைவெளி ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை என்கிறதை கருத்திலே கொண்டு அதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கில் இந்த மொழிக்கு ஒரு புத்தாக்கத்தை உருவாக்கி அந்த வகையில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் அதேபோல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பயிற்சி வழங்கப்படுவது, அதில் விற்பனர்களை வைத்து அதற்கான பயிற்சி நடத்தப்படுகிறது. நம்முடைய இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக முதலில் தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் உதவி இயக்குனர் பணியிடம் தமிழ் வளர்ச்சித்துறையில் அதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேண்டாம் என்பது யாரும் கட்டாயப்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை. அப்படி விருப்பம் பிற மொழிகளை தெரிந்து கொள்வதில் எந்த விதமான தடையும் நம்முடைய அரசோ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமோ அதில் எந்த அளவும் அதில் தலையிடுவதில்லை. தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுப்பு செய்திருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் மொழி என்கிற சூழ்நிலையில் புத்தாக்கம் தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலையாக நினைத்து அந்த வகையில் அரசின் சார்பிலும் இதுபோன்று நம்முடைய கோவையில் உள்ள குமரகுரு கல்லூரி நிறுவனங்களோட ஒத்துழைப்போடு தமிழாசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு புத்தாக்க பயிற்சி என்கிற வகையில் இந்த நிகழ்வை துவக்கியிருக்கிறோம். பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் பிறமொழியினுடைய மோகத்தின் காரணமாக, பிறமொழியினுடைய ஆதிக்கங்களின் காரணமாக நம்முடைய தாய்மொழி மெல்ல மெல்ல நம்முடைய தமிழர்களுடைய இடமிருந்து கொஞ்சம் இடைவெளி ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை என்கிறதை கருத்திலே கொண்டு அதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கில் இந்த மொழிக்கு ஒரு புத்தாக்கத்தை உருவாக்கி அந்த வகையில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் அதேபோல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பயிற்சி வழங்கப்படுவது, அதில் விற்பனர்களை வைத்து அதற்கான பயிற்சி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த நோக்கம் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும். தமிழ் வளர்ச்சித்துறையில் நம்முடைய இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக முதலில் தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் உதவி இயக்குனர் பணியிடம் தமிழ் வளர்ச்சித்துறையில் அதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். விரைவில் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் மத்தியிலே அந்த விழிப்புணர்ச்சி வர வேண்டும். வணிக நிறுவன சங்கங்கள் இடத்திலெல்லாம் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து அவர்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. விரைவில் தமிழ் மொழி உரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வகையில் பெயர் பலகையில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து அது தமிழ் வளர்ச்சித்துறை சுட்டிக்காட்டினாலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பது தமிழ்நாடு நம்முடைய தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. விரைவில் நோக்கம் நிறைவேறும் சார். அந்தளவுக்கு நம்ம வலியுறுத்தவில்லை என்றால் கூட, அதாவது ஒரு நமக்கென்ற அங்கீகாரம், நம்முடைய தாய்மொழிக்கான ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோம். குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டும். பிறமொழி இருப்பதை பற்றி கூட கவலை இல்லை நமக்கு. எனவே அதுதான் நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். அவரிடத்தில் பேசி வருகிறோம். நிச்சயமாக நோக்கம் நிறைவேறும். சிக்க வேண்டாம் என்பது யாரும் கட்டாயப்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை. அப்படி விருப்பம் பிற மொழிகளை தெரிந்து கொள்வதில் எந்த விதமான தடையும் நம்முடைய அரசோ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமோ அதில் எந்த அளவும் அதில் தலையிடுவதில்லை. பிற மொழிகளை படிப்பதில் அவர்களுக்கு எந்த ஆர்வம் இருக்குதோ அதை பற்றி எந்த ஒரு நோக்கமும் இங்கே நம்மளிடத்தில் இல்லை. எனவே அதே நேரத்தில் தமிழ் மொழி உரிய அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம்.